மறைந்து நம்ம எல்லாரோட மனசுலையும் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நடிகர் தான் கேப்டன் விஜயகாந்த். இவர் நடித்து வெளியே வந்த படத்தில் 100 நாளுக்கு மேலே எந்தெந்த படங்கள்லாம் ஓடி இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கரண்ட தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். முதல் படம் 1983 வருஷத்தில் வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டறை. ரெண்டாவது படம் 1983 வருஷத்தில் வெளிவந்த சாட்சி. மூணாவது படம் 1984 வருஷத்தில் வெளிவந்த 100வது நாள். நாலாவது படம் 1984 வருஷத்தில் வெளிவந்த வெற்றி. அஞ்சாவது படம் 1984 வருஷத்தில் வெளிவந்த வைதேகி காத்திருந்தாள். ஆறாவது படம் 1984 வருஷத்தில் வெளிவந்த நாளை உனது நாள். ஏழாவது படம் 1984 வருஷத்தில் வெளிவந்த வேங்கையின் மைந்தன். எட்டாவது படம் 1985 வருஷத்தில் வெளிவந்த ஈட்டி. ஒன்பதாவது படம் 1985 வருஷத்தில் வெளிவந்த நானே ராஜா நானே மந்திரி. பத்தாவது படம் 1986 வருஷத்தில் வெளிவந்த அம்மன் கோயில் கிழக்காளி. 11வது படம் 1986 வருஷத்தில் வெளிவந்த ஊமை விழிகள். 12வது படம் 1986 வருஷத்தில் வெளிவந்த தழுவாத கைகள். 13வது படம் 1986 வருஷத்தில் வெளிவந்த கரிமேடு கருவாயன். 14வது படம் 1986 வருஷத்தில் வெளிவந்த எனக்கு நானே நீதிபதி. 15வது படம் 1987 வருஷத்தில் வெளிவந்த கூலிக்காரன். 16வது படம் 1987 வருஷத்தில் வெளிவந்த பூமலை பொழியுது. 17வது படம் 1987 வருஷத்தில் வெளிவந்த உழவன் மகன். 18வது படம் 1987 வருஷத்தில் வெளிவந்த சட்டம் ஒரு விளையாட்டு. 19வது படம் 1987 வருஷத்தில் வெளிவந்த வீரபாண்டியன். 20வது படம் 1987 வருஷத்தில் வெளிவந்த நினைவே ஒரு சங்கீதம். 21வது படம் 1987 வருஷத்தில் வெளிவந்த ஊமை விழிகள். 22வது படம் 1988 வருஷத்தில் வெளிவந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம். 23வது படம் 1988 வருஷத்தில் வெளிவந்த பூந்தோட்ட காவல்காரன். 24வது படம் 1988 வருஷத்தில் வெளிவந்த செந்தூரப்பூவே. 25வது படம் 1988 வருஷத்தில் வெளிவந்த நல்லவன். 26வது படம் 1989 வருஷத்தில் வெளிவந்த என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். 27வது படம் 1989 வருஷத்தில் வெளிவந்த ராஜநடை. 28வது படம் 1989 வருஷத்தில் வெளிவந்த பொன்மனச் செல்வன். 29வது படம் 1989 வருஷத்தில் வெளிவந்த பாட்டுக்கு ஒரு தலைவன். 30வது படம் 1990 வருஷத்தில் வெளிவந்த புலன் விசாரணை. 31வது படம் 1990 வருஷத்தில் வெளிவந்த எங்கிட்ட மோதாதே. 32வது படம் 1990 வருஷத்தில் வெளிவந்த சத்திரியன். 33வது படம் 1990 வருஷத்தில் வெளிவந்த சிறையில் பூத்த சின்ன மலர். 34வது படம் 1991 வருஷத்தில் வெளிவந்த கேப்டன் பிரபாகரன். 35வது படம் 1991 வருஷத்தில் வெளிவந்த மாநகர காவல். 36வது படம் 1992 வருஷத்தில் வெளிவந்த சின்ன கவுண்டர். 37வது படம் 1993 வருஷத்தில் வெளிவந்த பரதன். 38வது படம் 1993 வருஷத்தில் வெளிவந்த ஏழை ஜாதி. 39வது படம் 1993 வருஷத்தில் வெளிவந்த ஹானஸ்ட் ராஜ். 40வது படம் 1993 வருஷத்தில் வெளிவந்த ராஜதுரை. 41வது படம் 1993 வருஷத்தில் வெளிவந்த செந்தூரபாண்டி. 42வது படம் 1994 வருஷத்தில் வெளிவந்த சேதுபதி ஐபிஎஸ். 43வது படம் 1994 வருஷத்தில் வெளிவந்த என்னாசை மச்சான். 44வது படம் 1994 வருஷத்தில் வெளிவந்த பெரிய மருது. 45வது படம் 1995 வருஷத்தில் வெளிவந்த தாயகம். 46வது படம் 1996 வருஷத்தில் வெளிவந்த அலெக்சாண்டர். 47வது படம் 1997 வருஷத்தில் வெளிவந்த தர்ம சக்கரம். 48வது படம் 1998 வருஷத்தில் வெளிவந்த உளவுத்துறை. 49வது படம் 1998 வருஷத்தில் வெளிவந்த தர்மா. 50வது படம் 1999 வருஷத்தில் வெளிவந்த கண்ணுப்பட போகுதையா. 51வது படம் 1999 வருஷத்தில் வெளிவந்த பெரியண்ணா. 52வது படம் 1999 வருஷத்தில் வெளிவந்த வானத்தை போல. 53வது படம் 2000 வருஷத்தில் வெளிவந்த வல்லரசு. 54வது படம் 2001 வருஷத்தில் வெளிவந்த வாஞ்சிநாதன். 55வது படம் 2001 வருஷத்தில் வெளிவந்த நரசிம்மா.
56வது படம் 2001வது வருஷத்தில் வெளிவந்த தவசி. 57வது படம் 2002வது வருஷத்தில் வெளிவந்த ரமணா. 58வது படம் 2003வது வருஷத்தில் வெளிவந்த சொக்கத்தங்கம். 59வது படம் 2004வது வருஷத்தில் வெளிவந்த எங்கள் அண்ணா. 60வது படம் 2008வது வருஷத்தில் வெளிவந்த அரசாங்கம். உங்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும், நம்ம இப்போ பார்த்த இந்த 60 படங்களில் உங்களுக்கு எந்த படம் ஃபேவரட் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.